வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ஒரு சின்ன கவிதை என ரொம்ப தாக்கத்தை உருவாக்கிய ஒரு கவிதை. பிழை செய்தது பேனா, பிழை செய்தது பேனா, சிந்தியது மை, சிந்தியது மை. ஆனால் ஏனோ கசக்கி எறியப்படுவது எந்த தவறும் செய்யாத காகிதம். ஆனால் ஏனோ கசக்கி எறியப்படுவது எந்த தவறும் செய்யாத காகிதம். இதை வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு உற்சாகம் எனக்கு. பிழை செய்தது பேனா, சிந்தியது மை, ஆனால் ஏனோ கசக்கி எறியப்படுவது எந்த தவறும் செய்யாத காகிதம். எவ்வளவு ஒரு பெரிய உண்மை இந்த 4 வரியில் அழகா சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய நாட்டில், இந்த உலகத்தில் தவறு செய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்க, தவறே செய்யாதவர்கள் தூக்கி எறியப்படும் பொழுது எப்படி இருக்கும் அந்த மனநிலை? இதை வாசிக்கும் பொழுது அப்படித்தான் இது தெரிந்தது. எவ்வளவு ஒரு அகோரமான நிலைக்கு ஒன்றுமே செய்யாதவர்கள் தள்ளப்படும் பொழுது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் இல்லையா? சிந்தித்து பார்ப்போம். நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய தவறுக்காக தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுவது அல்லது தூக்கி எறியப்படுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். ஆனால் அவர்கள் தூக்கி எறியப்படும் பொழுது தங்களுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு கூட வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று பொதுவாக நம்முடைய நடைமுறைகளில் நாம் காண்கின்றோம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், நீட் தேர்வு சம்பந்தமான போராட்டங்கள், அல்லது சில தலைவர்களுக்கு எதிரான போராட்டங்கள், தவறான தலைமைக்கு எதிரான போராட்டங்கள், இவற்றிலெல்லாம் நடப்பது இதுதான். பிழை செய்தவர்கள் ஒருவர், நடந்த பிழைக்கு காரணமானவர்கள் வேறொருவர், ஆனால் தூக்கி எறியப்படுவது எதுவுமே தெரியாத மனிதர்கள் தான். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் கூட இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது. கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அதை அவுட் பண்ணவங்க வேற, அதை நடத்தின ஏஜென்சி வேற. ஆனால் இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா ஒன்றுமே தெரியாத மாணவர்கள் தான். பாவம். கொஞ்சம் சிந்திப்போம். தூக்கி எறியப்பட்ட மாணவர்களுக்குடைய துடிப்புகளை நம்முடைய இதய துடிப்புகளோடு இணைத்து பார்ப்போம். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லையா? ஓராண்டில் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்க வேண்டிய பிள்ளைகள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்திதான் இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்றால் இந்த அவலத்தை என்ன சொல்வது? பிழை செய்தது பேனா, சிந்தியது மை, ஆனால் ஏனோ கசக்கி எறியப்படுவது எந்த தவறும் செய்யாத காகிதம். இந்த நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடைய நம்மாலான முயற்சிகளை மேலெடுப்போம். வாழ்க மகிழ்வுடன். கொய்யா பழத்தில் கொழுப்பு குறைவாகவும் நிறைவுத்தன்மை அதிகமாகவும் இருப்பதால் அதை சாப்பிட்டவுடன் நிறைய திருப்தி இருக்கும். அதனால வயிறு நிறைந்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இந்த உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் கொய்யா பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய நிறைவுத்தன்மை நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன்.